எல்லாராலையும் டிஎன்பிசியில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைச்சது. என்னோட பேர் வந்து லவ் பிரசாந்த், நியர்பை காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன். 200 மார்க்ஸ் நீங்க பிரிச்சீங்கன்னா 100, 75, 25 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிடுவாங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் வந்து சண்டே நடந்துட்டு இருக்கு. என் பேர் கோடீஸ்வரி. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இங்க படிச்சிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். ஒரு தடவை 2 தடவை எழுதிட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. என் பேர் நித்யா. ஈரோடு டு பெருந்துறை ரோட்ல இருக்கிற பழனிசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த காலேஜ்ல வந்துட்டு கனியமுதன் ஐஏஎஸ் அகாடமிக்கோட ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடக்குது. டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத இங்க நம்மளுக்கு சொல்றாங்க. வீக்லி செஷன் சண்டே மட்டும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. மார்னிங் செஷன்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. டிஸ்கஷன் செஷனும் மதியம் நடக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களும் வர்றாங்க, 40+ இருக்கிறவங்களும் வர்றாங்க. என் பேர் பவித்ரா, கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். கனியமுதன் சார் அகாடமி வந்ததுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படின்றது வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. நம்மளால குரூப் 1 அட்டெண்ட் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நம்ம சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் தி ஸ்பாட்ல உடனே டவுட்டை கிளியர் பண்ணிடுறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தான் நமக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் நடந்த குரூப் 4ல பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில படிச்ச ஒருத்தவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. சோ வாங்க படிக்கலாம், ஜெயிக்கலாம்.